பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு நாடாக என்னோடய நாடு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பேராசைன்னு சொல்லலாம். ஏன்னா அமெரிக்காவில் கூட பிச்சைக்காரங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் பாதிச்சிருக்கு, அதை உங்ககிட்ட நான் வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு 10-20 கொடுத்துட்டு போகிறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதாவது இதில் ஒரு சில பேர் வந்து உண்மையில் உடம்பு முடியாமல் இருக்கலாம், உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அவங்களுக்கு கொடுத்துருங்க, அதை விட்டுருங்க. ஆனால் கை கால் நல்லா இருந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து உங்கள்கிட்ட யாசகம் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த 10-20 கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க. நான் ஒரு அம்மா வந்து என்கிட்ட தம்பி அப்படின்னாங்க, இந்த இருங்கம்மா ஒரு 4 இட்லி பார்சல் கொண்டு தரமா, நீ சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா வந்து சாப்பாடுலாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு ஒரு 20 ரூபா காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போயே ஒரு ஸ்பார்க் அடிச்சது, என்னடா இது பசிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் பார்த்தோன்னா அவங்க 20 ரூபா வாண்டடாகவே காசு வேணும்னு கேட்குறாங்களே, இது அவங்களோட டெவலப்மெண்ட்டாக பார்க்குறதா, எப்படி இவ்வளோ தைரியம் வருது அவங்களுக்கு 20 ரூபா காசு கொடுன்னு கேட்குறதுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் இல்லை, ஒரு நாள் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் நைட்டு சாப்பாடு மிச்சமானுச்சு. அதை பார்சல் பண்ணி சரி பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற பசியாக இருக்கிறவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரலாமேன்ட்டு நான் ஒருத்தவங்கள எழுப்பி வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன். அங்கேருந்து எல்லா பிச்சை எடுக்கிறவங்களுமே சரக்கு அடிச்சுட்டு தான் படுத்துருந்தாங்களே. இது வந்து ஃபேக்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு மினிமமாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிது ஒரு நாளைக்கு பிச்சை எடுத்தால் சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி காசு ஈஸியாக கிடைக்கும் போது பட்சத்தில் நிறைய பேர் இதை வந்து தொழிலாகவே மாற்றிக்கிட்டு நம்ம ஏன் வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்துட்டையும் கேட்டாவே 10-10 ரூபாய்னு போடுறாங்களே. அதில் ஒரு சில பேர் லக்கில் இருந்தாங்கன்னா 20 ரூபா போட்டுட்டு போயிடுவாங்க. இதை என்கரேஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உண்மையிலேயே அவங்க பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் மக்களாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு 10-20 கொடுங்க. கை கால் நல்லா இருந்தும் பிச்சை கேட்குறாங்க அப்படின்னாக்கா அதை என்கரேஜ் பண்ணாதீங்க.